ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காலையிலேயே கனவா மீனும் காணாங்கத்தை மீனும் வாங்கிட்டேன். காணாங்கத்தை மீனை பொரிக்கிறதுக்காக ஒரு மிக்ஸி ஜாரில் வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகு, ஜீரகம், சோம்பு இது எல்லாத்தையும் நைஸாக அரைச்சிட்டு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள், உப்பு, கருவேப்பிலை சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கங்க. காணாங்கத்தை மீனை கழுவிட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இதில் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை தேவையான அளவுக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது கூடவே அரை மூடி எலுமிச்சை ஜூஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3/4 மணி நேரம் ஊற வச்சுருங்க. இந்த மாதிரி ஊற வைக்கிறதால புளிப்பு சுவையோட சூப்பராக இருக்கும். இந்த மீன் பொரியல் வித்தியாசமான சுவையில் இருக்கும். நான் சரியாக வீடியோ போட முடியல, ஏன்னா எனக்கு வேலை ஜாஸ்தியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நச்சிக்கானுக்கு உடம்பு சரியில்லை. நச்சிக்கான் இறந்துட்டான். வாழ்க்கையில் நச்சிக்கானை மறக்கவே முடியாது. அவ்வளோ செல்ல பிள்ளையாக இருந்துட்டு போயிட்டான். இந்த மாதிரி மீன் பொரிக்கிறதால சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். வித்தியாசமான முறையில் கனவா மீன் வாங்கினீங்கன்னா நல்லா கட் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதை ஒரு அவிச்ச போட்டுருங்க. அவிச்சிட்டு அந்த தண்ணியெல்லாம் வடிச்சிக்கிட்டிங்கன்னா நல்லா ட்ரையாக கிடைக்கும். நீங்கள் கனவா மீன் குழம்பு, கிரேவி, பொரியல் செய்யும்போது டைரெக்டாக அப்படியே ஆஞ்ச கையோடு சேர்த்து கிளறினீங்கன்னா குழகுழப்பு தன்மையோடு இருக்கும். அந்த மாதிரி செய்ய வேணாம். கனவா மீன் குழம்பு ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது. அதனால் நான் குழம்பு வைக்கிறதால காட்டல, நம்ம சேனலில் இருக்குது, பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்லாம். நம்ம வீட்டில் லஞ்சு கனவா மீன் குழம்பு, பொரிச்ச மீன். வாங்க சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை பார்க்குற எல்லாருக்குமே நன்றி. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ, பாய்.